ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் தேர்வு குறித்து தமிழக அரசு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 13/10/2025 அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணைக்கான PDF காப்பி நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் மற்றும் டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 புதுடெல்லி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் பெறப்பட்ட சிறப்பு அனுமதி வழக்கின் தீர்ப்பாணை பெறப்பட்டது. பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடப்பு தொடர்பாக இந்த ஒரு ஆணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசு சார்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கட்டாயமாக டெட் தேர்வில் பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கு தமிழக அரசு எந்தமான அரசாணை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட பள்ளி கல்வி இயக்குநரின் கடிதத்தில் மேற்காணும் தீர்ப்பாணையின் அடிப்படையில் அதிக அளவிலான இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளன எனவும், மேற்கான் தீர்ப்பாணையில் தொடர் பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வும் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே மேற்குறிப்பிடப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்கும் பொருட்டு சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த உரிய ஆணை வெளியிடுமாறு பள்ளி கல்வி இயக்குனர் அரசை கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது பள்ளி கல்வி இயக்குனர் அரசுக்கு இந்த கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தா டெட் இப்போ பாஸ் பண்ணி ஆகணும், அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட தொடக்க கல்வி இயக்குனரின் கடிதத்தில் தொடக்க கல்வி இயக்க கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, அரசு, மாநகராட்சி தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் இதுநாள் வரை தகுதி பெறாதவர்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஆண்டு 3 முறை சிறப்பு தகுதி தேர்வு நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை, ஸோ வருஷத்துக்கு 3 தடவை ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், சிறப்பு டெட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், அத்துடன் தற்போது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத தயார் செய்யும் வகையில் அவர்களுக்கு மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் மாவட்டந்தோறும் அல்லது வருவாய் வட்டம் அளவில் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அனுபவம் வாய்ந்த பட்டுநிலையை கொண்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். வார இறுதி நாட்களில் அவங்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாசிரியர்களுக்கு சிறப்பு நிகழ்வாக கருதி உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தி தேர்ச்சி பெற வழிவகை ஏற்படும் வகையில் சிறப்பு அந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வைங்க அப்படின்ற மாதிரி ஆணையிட்டிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் அவர் கருத்துக்களை ஏற்று இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2020ஆம் ஆண்டில் ஜனவரி 2026, ஜூலை 2026 மற்றும் டிசம்பர் 2026 ஆகிய மாதங்களில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தவும் இது தொடர்பாக உரிய நோட்டிஃபிகேஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேலும் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் மீதமுள்ள தேர்ச்சி பெற வேண்டிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 2027 அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ எக்ஸாம் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்காக சொல்ல போனால் 2026 உங்களுக்கு 3 வகையான நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தா எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன், ஜூலையில், டிசம்பரில் மொத்தமாக 3 மாதத்தில் டெட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பாருங்கள். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் டெட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் பொருந்தும். ஸோ நார்மலாக எழுதுறவங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணது அவசியமாகிறது. ஸோ ப்ரிப்பேர் ஆகி சீக்கிரமாக பாஸ் பண்ண பாருங்கள். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.